ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நான் என்னோட பேப்ளேட் கலெக்ஷனை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டேடியம்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டேடியம். இதை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 900 இருந்தது நான் வாங்கும் போது. ஐ திங்க் இப்போ விலை கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த செக்ஷனு 2 செக்ஷன் இருக்குது. ஸோ இது ஒன்று இது சும்மா வெளில போகாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் இது. ஸோ நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும். டிபி பேப்ளேட்ஸை கூட தாங்கும். இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பட் இது ஒரு அளவுக்கு நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தான் இதில் தான் நான் எல்லாம் பேப்ளேட் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே நான் இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட லான்ச்சர்ஸ்லேருந்து போகலாம். ஸோ இது என்னோட மெட்டல் லான்ச்சர்ஸில் 3 வச்சுருக்கேன். 1 எக்ஸ்ட்ரா இருந்தது, பட் அது உடஞ்சிச்சு. ஸோ அதோட ரெக்கார்டு தான் என்கிட்ட இன்னும் இருக்குது. ஸோ இதெல்லாம் என் மெட்டல் லான்ச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்மளோட பஸ்ட் லான்ச்சர்ஸ்க்கு போயிடலாம். ரெண்டுமே நான் வச்சிருக்கிறது 2மே ஸ்ட்ரிங் லான்ச்சர் தான். ஸோ இது ஒன்று, இது ரைட் லெஃப்ட் மாறும். இப்போ ரைட்டில் இருக்குது, நெக்ஸ்ட்டு லெஃப்டில் மாறும். ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணால் லெஃப்டில் மாறிடும். ஸோ இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதுவும் நல்லா டிபி லான்ச்சர். ஆக்சுவலி 2 வாட்டி இதோட ஸ்ட்ரிங் இதுவாக இருக்குது, பட் அதை ஈஸியாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு டிபி லான்ச்சர். இது நான் கொஞ்சம் ரீசெண்டாக தான் வாங்கினது. ஆக்சுவலி இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நான் முன்னாடியும் ஒரு ஸ்ட்ரிங் லான்ச்சர் வச்சுருந்தேன், பட் அது 2 வாட்டி ரிட்டர்ன் போட்டு வாங்கினதுலேயும் உடஞ்சிச்சு. பட் இது நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இப்போ ரைட்டில் இருக்குது. இது எடுத்து இப்படி மாட்டினா லெஃப்ட் ஆகும். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு நான் 2 கிரிப்பு வச்சுருக்கேன். ஸோ இதில் 2 கிரிப்பு இது ஒன்று. இது என்னோட ஆக்சுவலி நான் பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இதில் தான் ரிப்கார்ட் லான்ச்சர் இதோட கிரிப்பு தான். ஆக்சுவலி இது ஸ்ட்ரிங் லான்ச்சர் கிடையாது, பட் அந்த 2 ரிப்கார்ட் லான்ச்சருமே உடஞ்சிச்சு. ஸோ எஸ், ஸோ இதுதான் என்னோட பஸ்ட் லான்ச்சர்ஸோட செட்டு. நம்ம நெக்ஸ்ட்டு இது போகலாம். ஸோ இந்த டப்பாவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட மெட்டல் பேப்ளேட், ஃபேக் மெட்டல் பேப்ளேட்ஸோட சும்மா உடஞ்சி போனது அதெல்லாம் இருக்குது. அண்ட் இந்த ஸ்க்ரூ டிரைவர் அதுவும் இருக்குது. ஸோ இது என்னோட எல்ட்ராகோட உடஞ்சி பீஸ் இது. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தான் என்னோட பேப்ளேட்ஸ். ஒரு பேப்ளேடாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த டப்பாக்குள்ள தான் என்னோட எல்லா பேப்ளேட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மெட்டல் பேப்ளேட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபேக் ட்விஸ்டட் டெம்போ, இதுதான் என்னோட மெட்டல் பேப்ளேட்ஸில் இதுதான் பவர்ஃபுல் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி ஃபேக் தான், பட் ரொம்ப பவர்ஃபுல். சில பஸ்ட்டு பேப்ளேட்ஸ்க்கே கொஞ்சம் டஃப் கொடுக்கும் இது. ஸோ அப்படிப்பட்ட பேப்ளேடு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபேங்லியான், இதுவும் என் ஃபேக் தான், பட் இதுவும் ரொம்ப பவரு ஆக்சுவலி. ஸோ இதுவும் நல்லா பவராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட பேர்லாம் எனக்கு தெரில. ஆக்சுவலி இது ரொம்ப ஃபேக்கு. இது எந்த பேப்ளேடுன்னு எனக்கு தெரில சரியா. நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான் ஃபேக்கான பேப்ளேட்ஸ். அப்புறம் இதுவும் ஃபேக்கான பேப்ளேட் தான். பெகாசிஸோட இது இருக்கும், பட் ஆக்சுவலி இது ரொம்ப பவரு. இதோட இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப பவர் ஆக்சுவலி இது. நெக்ஸ்ட்டு இது ஒன்று, இதுவும் பெகாசிஸோட இதுதான் இருக்கும், பட் இதுவும் ஃபேக் தான். நெக்ஸ்ட் இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று, அப்புறம் இதுவும் ஒரு ட்விஸ்டட் டெம்போ மாதிரியே இதுதான், பட் இதுக்கு வேற டிப் இருக்கும். ஸோ அதனால இது அவ்வளோ பவர் இல்லை. அவ்வளோதான் நம்மளோட மெட்டல் பேப்ளேட்ஸ். ஆமாம், அவ்வளோதான். இவ்வளோ மெட்டல் பேப்ளேட்ஸ் இருக்குது என்கிட்ட. 9 மெட்டல் பேப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட பஸ்ட்டு பேப்ளேட்ஸ்க்கு போயிடலாம். பஸ்ட்டில் எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு பவராக தான் இருக்கும். ஸோ இந்த பேப்ளேட்டை நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன். ஜஸ்ட் கிவிஸ். இது ரைட் சைட் பேப்ளேட் ஆக்சுவலி. ஸோ இதுக்கு 2 மோடு இருக்குது, ஹைட் மோடு, லோ மோடு. ஸோ
இதுவும் ஓரளவுக்கு பவர் தான், அது ஸ்டாமினா இருக்கும் இதுக்கு. ஆக்சுவலி இது ரொம்ப கொஞ்சம் பழசாயிடுச்சு. நீங்கள் பல வீடியோவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பேப்ளேட் போகலாம். இதையும் நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ஒண்டர் வால்ட்ராக். இதுக்கும் அக்கிலீஸ்க்கும் நீங்கள் சண்டை வச்சிங்கன்னா கன்ஃபார்ம் வால்ட்ராக் தான் ஜெயிப்பான். ஏன்னா இவருக்கு சுத்தமாக ஸ்டாமினா இருக்காது. ஏன்னா இதோட டிப்பை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வித்தியாசமாக இருக்குது இதோட டிப்பே. ஸோ ஸ்டாமினாவே இருக்காது, பட் அட்டாக் அப்படி சுற்றுவான். ஸோ இதுவும் ஒரு ரைட் சைட் பேப்ளேட் தான், நல்லா பவராக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ டிபி பேப்ளேட்ஸ் போகலாம். என்கிட்ட 3 டிபி பேப்ளேட்ஸ் இருக்குது. நான் வீக்கஸ்ட்லேருந்து ஸ்ட்ராங்கஸ்ட் மாதிரி போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட பெல்ஃபயர். இவனும் நல்லா ஓரளவுக்கு பவராக தான் இருப்பான். ஆக்சுவலி இவன் வந்து ஒரு அட்டாக் டைப்பு, பட் அதான் இப்போ டிப்பு தேஞ்சிருச்சு. இதோட டிப்பு ரொம்ப நாள் யூஸ் பண்ணி. ஸோ ரொம்ப பவராக ரொம்ப அட்டாக் பண்ணும். ஆக்சுவலி முன்னாடி கொஞ்சம் ஓரளவு ஸ்டாமினா இருந்தது, பட் இப்போ டிப்பு நல்லா தேஞ்சதுனால கொஞ்சம் ரொம்ப அட்டாக் பண்ணுறான். ஆக்சுவலி இதுக்கு எல்கியர் போட முடியும், பட் எப்படி எனக்கு போடுறதுன்னு தெரியல. நீங்கள் காமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலி எப்படி போடணும்னு. ஸோ இதுவும் ஒரு ரைட் சைட் பேப்ளேட் தான். நெக்ஸ்ட்டு நம்மளோட அல்டிமேட் வால்ட்ராக். இவனும் நல்ல பவர் தான். இவனும் ஒரு ரைட் சைடு பேப்ளேட், செம்ம அட்டாக்கு. இவனோட டிப்பும் ஆக்சுவலி தேஞ்சு போகிறதா தான் இருக்கும், பட் இன்னும் அது தேவையில்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா லைட்டாக உடஞ்சிருக்கும், பட் இன்னும் எதுவும் ஆகலை ஆக்சுவலி. ஸோ இதுவும் ரைட் சைட் பேப்ளேட் தான். இதுக்கும் ஹைட் மோட் லோ மோட் போட முடியும். பெல்ஃபயருக்கும் ஹைட் மோட் லோ மோட் போட முடியும், பட் அல்டிமேட் வால்ட்ராக்கு லோ மோட் தான் ஓரளவுக்கு பவராக இருக்க மாதிரி தெரியும். ஸோ பார்த்துக்கிட்டீங்க. ஸோ இப்போ நம்மளோட லாஸ்ட் பேப்ளேடுக்கு போகலாம். நம்ம லாஸ்ட் பேப்ளேட் அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் பேப்ளேட் தட் ஐ ஹேவ் இஸ் கில்ட்டி லூயினார். இது ஐ திங்க் இதான் ஃபஸ்ட்டு இதுலேயே இதான் பவர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பவரு, ஸ்டாமினாவும் இருக்கும், அட்டாக்கும் பண்ணும். இதுக்கு 8 மெட்டல் டிராகன்ஸ் இருக்கு. இங்கே 4, இங்கே 2, இங்கே பின்னாடி 2. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோ பவர் இது. இதை வந்து நீங்கள் பேப்ளேட் விட்டு இதுக்குள்ளே கை வச்சிங்கன்னா கையே இது பண்ணினா அவ்வளோ வெயிட் இதோட லோ மோட் தான் பவர். ஆக்சுவலி ஹை மோட் போட்டால் அவ்வளோ ஸ்டாமினா இருக்காது, கொஞ்சம் கண்ட்ரோல் இது பண்ணும். பட் லோ மோடில் போட்டால் இதை தோக்கடிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு லெஃப்ட் சைட் பேப்ளேட். எனக்கு இது எல்லாத்துலேயுமே இது மட்டும்தான் லெஃப்ட் பேப்ளேட் ஆக்சுவலி. ஸோ எஸ், இதுதான் என்னோட பேப்ளேட் கலெக்ஷன். இது என் பேப்ளேட். நெக்ஸ்ட் இதோட என் லான்ச்சர்ஸ் எல்லாம் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இது அப்புறம் என்னோட மெட்டல் லான்ச்சர்ஸ், அப்புறம் என்னோட கிரிப். இதுதான் என்னோட இதுதான் என்னோட பேப்ளேட் கலெக்ஷன். இதுதான் என்னோட ஃபுல் பேப்ளேட் கலெக்ஷன். இன்னும் கொஞ்சம் நாளில் நிறைய வாங்கி நான் இப்போ இந்த வீடியோவை முடிக்கிறதுக்குள்ள கடைசியாக ஒரு பேட்டில் போட்டு முடிச்சிடலாம். வாங்க போகலாம். ஸோ கைஸ், நம்ம யாருக்கும் பேட்டில் போட போகிறோம்னா அல்டிமேட் வால்ட்ராக்குக்கும் லூயினாருக்கும் தான் கைஸ் பேட்டில் போட போகிறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ என்னோட பிரதரும் வந்திருக்காரு, அவர் தான் அல்டிமேட் வால்ட்ராக் லான்ச் பண்ண போகிறாரு. சரி, ஓகே. எஸ் கைஸ், இப்போ லான்ச் பண்ணலாம் நம்ம. ஓகே கைஸ், இப்போ லூயினார் அடியுது அல்டிமேட் வால்ட்ராக். இப்போ 2 பேருமே ஒரு மாதிரி ஸ்டாமினாக்குள்ள தான் போறாங்க. நல்லா அடிக்குது. மேபி ஒரு பஸ்ட்டை பார்க்கலாமா? இல்லை கைஸ், சர்வைவர் ஃபினிஷ் தான் ஆக போகுது. யார் ஜெயிக்க போறா? லூயினார் வித் வின் கைஸ். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட பிரதர் வந்து ரோப்ளாக்ஸ் விளையாட போறாரு. ஸோ அந்த வீடியோவை நான் பண்ணிட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.